நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹிந்தி வித் ஆனந்த். இன்றைக்கி நம்ம ஹிந்தியில் ஒரு வார்த்தையை எப்படி எழுத்து கூட்டி படிக்கிறது, அதுக்கு என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் அவங்களுக்கு எல்லா லெட்டர்ஸுமே தெரியும், ஸ்வர் வியஞ்சன் அதில் இருக்கிற எல்லா லெட்டர்ஸுமே தெரியும் வவல்ஸ் கான்சனன்ஸில். ஆனால் அவங்கள ஒரு வார்த்தையாக எழுத்து கூட்டி படிக்க சொன்னீங்கன்னா படிக்க தெரியாது, திணறுவாங்க. அது ஏன் அப்படின்னா டக்குன்னு அந்த டைமில் அவங்களுக்கு இதை தான்னு படிக்கணுமா, தீன்னு படிக்கணுமா, இதை குரில் சவுண்டோட படிக்கணுமா, நெடில் சவுண்டோட படிக்கணுமான்னு தெரியாது. ஸோ ஹிந்தியில் சில ரூல்ஸ் இருக்குது ப்ரொனன்சியேஷனுக்கு, எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜல் அப்படிங்கிறது இந்த வேர்டு. ஜல்னா தண்ணீர், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் லெட்டர் பாருங்கள், ஜா. ஃபஸ்ட் லெட்டர் ஜா, ரெண்டாவது லெட்டர் லா. ஜா லா அப்படின்ட்டுருக்கு. ஏன் இதை நம்ம ஜா லான்னு படிக்காமல் ஜல்லுன்னு படிக்கிறோம் அப்படின்னா, செகண்டில் எப்பயுமே லாஸ்ட்டில் ஒரு வார்த்தையில் லாஸ்ட்டில் எந்த வித மாத்திராஸும் இல்லாமல், அதாவது குரில் நெடில் சவுண்டு எதுவுமே இல்லாமல் வந்துச்சுன்னா, ஒரு வார்த்தையில் லாஸ்ட்டில் வர்ற ஹிந்தி லெட்டர் வந்து நெடில் சவுண்டு எதுவுமே இல்லாமல் குரிலில் வந்துச்சுன்னா அது வந்து இல்லா மாறிடும், அதாவது புள்ளி வச்சு எழுத்தாக மாறிடும். இங்கே பாருங்கள், ஜா இருக்குது, லா இருக்குது, அதோட அந்த வேர்டு முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா. லாவோட முடியுது. ஸோ இங்கே லாங்கிறது இல்லாயிடும். ஏன்னா எந்த மாத்திராவும் இல்லைன்னா ஹிந்தியில் பேசிக்காகவே ஒரு ரூல் இருக்குது, புள்ளி வச்சு எழுத்தா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அந்த லாவில் இல்லு ப்ளஸ் ஆ லான்னு இருக்குங்களா, அந்த ஆ போயிடும், இல்லு மட்டும் இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஜா லா அப்படிங்கிறது ஜல் அப்படின்னு படிக்கணும். ஏன்னா எந்த மாத்திராவும் இல்லை லாஸ்ட்டில், அதனால் நம்ம லாங்கிறது இல்லாயிடும், ஓகேங்களா. ஸோ இதுதான் பேசிக் ரூல் ஹிந்தியில். 2 லெட்டர் வேர்டாக இருந்தாலும் சரி, எத்தனை லெட்டர் வேர்டாக இருந்தாலும் சரி, லாஸ்ட்டில் மாத்திராஸ் எதுவுமே இல்லைன்னா அந்த குரிலுங்கிறது புள்ளி வச்சு எழுத்தா மாறிடும், ஓகேங்களா. ஸோ இது ஒரு பேசிக் ரூல் ஹிந்தியில். அதனால தான் இங்கே ஜா லா அப்படிங்கிறது ஜல் அப்படின்னு படிக்கிறோம், ஓகேங்களா. ஜல் அப்படின்னா தண்ணீர், ஓகேங்களா, வாட்டர், ஓகேங்களா. ஸோ இதை மாதிரி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் நிறையா பார்க்கலாம் வாங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஜா லா ஜல், ஜல்னா வாட்டர், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபா லா ஃபல், ஃபல்னா ஃப்ரூட்ஸ், ஓகேங்களா, பழம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கா இர், கா ரா, ஓகேங்களா. ரா அது நம்ம படிக்கும்போது ரான்னு தான் படிக்கணும். கா ரா கர், ஓகேங்களா. கர்னா வீடு, ஓகேங்களா. இந்த வேர்டில் எதுலேயுமே லாஸ்ட்டில் மாத்திராஸ் இல்லை, அதாவது துணைக்காலோ நெடில் எழுத்தோ லீ லூ அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அதனால் லாங்கிறது இல்லாயிடும், ஓகேங்களா. ஸோ இது ஒரு பேசிக் ரூல் ஹிந்தியில். வாங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வா நா, வா நா வன், ஓகேங்களா. வன்னா ஃபாரஸ்ட், ஓகேங்களா. வனம்னு தமிழில் சொல்லுவோம்ல, அதுதான் ஹிந்தியில் வன்னு சொல்லுவோம். வா நா வன், ஓகேங்களா. லாஸ்ட்டில் மாத்திராஸ் எதுவுமே இல்லை, நெடில் எழுத்துக்கள் எதுவுமே இல்லாதனால நாங்கிறது ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் வேர்டு மா நா, மா நா மண், ஓகேங்களா. ஃபஸ்ட் லெட்டர் வந்து மா, செகண்ட் லெட்ரு நா. நால இன்னு ப்ளஸ் ஆ நாங்களா, அந்த ஆ போயிடும், இன்னும் மட்டும் இருக்கும், ஓகேங்களா. மண் அப்படின்னு படிக்கணும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வேர்டு த நா, த நா வந்து தன், தன்னு படிக்கணும், ஓகேங்களா. தன்னா செல்வம், ஓகேங்களா, வெல்த்துன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வேர்டுக்கு வந்து மீனிங் வன்னா ஃபாரஸ்ட்டு வனம், செகண்டு மண், மண்ணா மனம் மைண்டு, தேர்டு வேர்டு வந்து தன், தன்னா செல்வம், ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேர்டு பாருங்கள், சா லா சல், சல்னா நட போ அப்படிங்கிறது மீனிங், ஓகேங்களா. இந்த எல்லா வேர்ட்லேயுமே குறில் எழுத்து மட்டும்தான் இருக்குது, லாஸ்ட்டில் நெடில் எழுத்து எதுவுமே இல்லை, மாத்திராஸ் எதுவுமே இல்லை, அதனால் நம்ம லாங்கிறது இல்லாயிடுது, ஓகேங்களா. சா லா சல், ஓகேங்களா. சல்னா நட போ அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பா லா பல், பல்னா கணம். நம்ம தமிழில் இந்த கணத்தை மாற்ற முடியாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. கணம்னு சொல்லுவோம்ல, மொமெண்ட்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், அதுதான் மீனிங், ஓகேங்களா. பல்னா கணம், ஓகேங்களா. பா லா பல், ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் வேர்டு ப லா பல், பல்னா பலம்னு சொல்லுவோம்ல தமிழில், அதுதான் ஹிந்தியில் பல்னு சொல்லுவாங்க. பல்னா ஸ்ட்ராங், ஓகேங்களா, பலம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ 3 லெட்டர் வேர்டை பார்க்கலாம். 3 லெட்டர் வேர்டில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ 3 லெட்டர் வேர்ட்லேயுமே சேம் அதே தான். லாஸ்ட்டில் இப்போ பாருங்கள், கா மா லா, கா மா லா 3 லெட்டர் இருக்குது. லாஸ்ட்டில் எந்த மாத்திராஸுமே இல்லை லாவுக்கு, வெறும் லா குரில் லா மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது லாங்கிறது இல்லாயிடும்,
ஓகேங்களா. கா மா இல் கமல்னு படிக்கணும். ஓகேங்களா. லாஸ்ட்டில் எந்த மாத்திராசுமே இல்லாதனால சேம் 2 லெட்டர் வேர்டில் இருந்த மாதிரியே தான் இதுலேயுமே லாங்கிறது இல்லாயிடும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள் கா மா லா, க ம லா. ஓகேங்களா. லால இல்லு ப்ளஸ் ஆல ஆ போயிடும், இல்லு மட்டும் இருக்கும். ஸோ கமல் அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா. ஏன்னா லாக்கில் எந்த மாத்திராசுமே இல்லை லாஸ்ட்டில். ஹிந்தியில் எப்பயுமே லாஸ்ட் லெட்டரில் எந்த மாத்திராவுமே இல்லைன்னா அதை வந்து புள்ளி வச்சு எழுத்தா படிக்கணும். ஓகேங்களா. ஓகே. கமல் அப்படின்னா தாமரை. ஓகேங்களா. லோட்டஸ். ஸோ நம்ம இதுக்கு கொஞ்சம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ க மா ல கமல், கமல்னா தாமரை. நெக்ஸ்ட்டு ந மா ந நமன், நமன்னா வணங்குறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு க க ந ககன். ஓகேங்களா. ககன்னா வானம். ஓகேங்களா. சரி, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா பார்த்துக்குங்க. க மா ல கமல், கமல்னா தாமரை. ந மா ந ந. ஓகேங்களா. நமன், நமன்னா வணங்குறது. க க ந ககன், ககன்னா வானம். ஓகேங்களா. வானத்துக்கு நிறையா வார்த்தை சொல்லுவாங்க ஹிந்தியில். ஆஸ்மான்னு சொல்லுவாங்க, ஆகாஷ்னு சொல்லுவாங்க, ககன்னு சொல்லுவாங்க. ஸோ 3 வார்த்தை இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ப வ ந பவன், பவன்னா காற்று. ஓகேங்களா. ப வ ந நாங்கிறது இன்னாயிடும். ஓகேங்களா. பவன், பவன்னா காற்று. நெக்ஸ்ட்டு ந க ர நகர், இதை வந்து நகர்னு படிக்கணும். நகர்னா நம்ம தமிழில் நகரம்னு சொல்கிறோம்ல, அதான் நகர், சிட்டி. ஓகேங்களா. ந க ர நகர். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வேர்டு மா க ர மகர், மகர்னா முதல்ல. ஓகேங்களா. crocodile. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஷ ர த ஷரத், ஷரத்னு படிக்கணும். இதை ஷரத்னா இலையுதிர் காலம். ஓகேங்களா. ஷ ர த ஷரத். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் வேர்டு க ர ம கரம், கரம்னு படிக்கணும். இதை கரம்னா ஹாட்டு. ஓகேங்களா. சூடாக இருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ச ர ல சரல், சரல்னா எளிமையான, ஈஸி அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா. ச ர ல தமிழில் சரளமாக அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதான் மீனிங். ஓகேங்களா. சரளமாக, எளிமையாக. ச ர ல சரல், சரல்னா எளிமையாக. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு க ல ம கலம், கலம்னா பேனா. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஷ ஹ த ஷஹத், ஷஹத்னு படிக்கணும். ஷஹத்னா தேன், ஹனி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ச மா ய சமை, சமைன்னு படிக்கணும். யாங்கிறது ஈ ஆயிடும். ஓகேங்களா. சமைனா நேரம், டைம். ஓகேங்களா.